ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை கனப்படுத்துவேன். ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் மிக அழகாக நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு வசனமாக இருந்தாலும் நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு வசனமாகவும் இது அமைந்திருக்கிறது. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்து வரும்பொழுது நான் அவனோடு கூட இருப்பேன், அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல, நான் கனப்படுத்துகிற தேவன். அப்போ இந்த காலை வேளையில் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, வேதத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். நிறைய பரிசுத்தவான்கள். அதில் அன்னாள் ரொம்ப முக்கியமான அந்த ஜெபம், அன்னாளுடைய ஜெபம். இந்த அன்னாளுடைய ஜெபத்தை அவள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். அவள் ஆண்டவரிடத்தில் கூப்பிடுகிறார். அன்னாள் சொல்லுகிறார், அவளுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறார். இப்படி இருதயத்தை ஊற்றி ஜெபித்த சில பரிசுத்தவான்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமாய் கூப்பிட்டு ஜெபித்த ஆட்களும் இருக்கிறார்கள். ஆனால் இருதயத்தை ஊற்றின ஆட்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னாள் கூப்பிட்ட பொழுது அவர் கேட்டார். அவர் கேட்டு பதில் கொடுத்தார். இந்த காலை வேளையில் நாம் கூப்பிடும் பொழுது அவர் கேட்கிறவர். அது மாத்திரமல்ல, எப்படி கூப்பிட வேண்டும் என்று இருக்கிறது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏதோ வாயில் ஒரு ஜெபம் வந்ததை சொல்லிவிட்டு போவதல்ல. நம்முடைய ஜெபம் சில நேரங்களில் ஜெபிக்க சொல்லிவிட்டார்களே என்று ஜெபிப்போம். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது. இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறது. இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது. ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்ணுவது, ஒரு தாகத்தோடு ஜெபம் பண்ணுவது. ஒரு சமயம் ஒரு தேவ மனிதனிடத்தில் பேசும் பொழுது அவர் சொன்னார், தம்பி, நம்மிடத்தில் ஜனங்கள் வருகிறார்கள், வியாதியோடு வருவார்கள். அந்த வியாதி உள்ளவர்களுக்காக நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஏனோ தானோ என்று நாம் ஜெபிக்க கூடாது. ஆரம்ப கால ஊழியத்தில் அந்த தேவ மனிதன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. அவர் நிறைய சொல்லிக் கொடுத்தார். அதில் இது நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும். நான் கேட்டேன், ஏன் அப்படின்னு கேட்டேன். சில வருவாங்க, ஐயா தலைவலி, ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. நீ சொல்லுவ, தலைவலிக்காம ஜெபம் அப்படின்னு. தலைவலி தனக்கு வந்தாதான் தெரியும். அப்படி என்ற ஒரு பழமொழி இருக்கு. வைத்த வலி தனக்கு வந்தாதான் தெரியும். அப்போ நமக்கு அந்த வலி தெரியல, ஆனால் அவர்கள் வலி வேதனை இருக்கிறது. அதற்காக அவர் ஜெபிக்க வருகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும்? பாரத்தோடு ஜெபிக்கணும்.
அப்போ தான் அவர் சொல்றாரு, பல நேரங்களில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். தலைவலியில், வயிற்று வலியில் பாதிக்கப்படுவேன். அந்த பாதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் நினைப்பேன், இந்த கூட்டத்தில் இந்த வியாதி உள்ளவர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் எனக்கு முன்கூட்டியே அதை என் சரீரத்தில் காண்பிக்கிறார் என்று நான் அவர்களுக்காக ஜெபிப்பேன். அந்த கூட்டத்துக்கு போனால் அங்கே அப்படிப்பட்டவர் தான் வருவாங்க. முடிவில் ஜெபிக்க வருகிறவர்கள் அப்படி தான் வருவாங்க. ஆண்டவர் அவர்களை குணமாக்கி அனுப்புவார். அப்போ நீ பாரத்தோடு ஜெபிக்க பழகு. உண்மையாய் அவர்களுக்காக இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க பழகு. கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்யும்படி நீ ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அங்கே அற்புதம் செய்வார். சில இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம், தலையில் கை வச்சு ஆசீர்வதி மாண்டவரே அப்படின்னு கூட்டத்தை பார்த்த உடனே அப்படியே ஆசீர்வதின்னு அனுப்பிடுவாங்க. அதல்ல தம்பி. நம்ம இடத்துல வருகிற ஜனங்களுக்கு நாம் சிரத்தை எடுத்து ஜெபிக்க வேண்டும். ஒரு தேவ மனிதன் தன்னிடத்தில் வருகிறவர்களுக்கு சிரத்தை எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற அந்த தேவ மனிதன், ஒரு மாம்சமான மனிதனுக்கு இந்த எண்ணம் இருக்கும் என்றால், நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? கேட்பார். பாருங்க, அன்னாள் ஒரு அற்புதத்திற்காக ஜெபிக்கிறாள். அற்புதம் நடக்கிறது. வேதத்தில் அதே போல இன்னொரு மனிதனை காண முடியும், எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்படுகிறான். கேன்சர் வியாதி, அரிப்புளவு வியாதி என்று வேதத்தில் இருக்கும். நீங்கள் இங்கிலீஷ் வேதாகமத்தில் ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா கேன்சர் என்று சொல்லப்பட்டு, இந்த நாட்கள்லேயே நிறைய கேன்சருக்கு மருந்து இல்லை என்கிறார்கள். ஆனால் அந்த நாட்களில் அதற்கான மருத்துவம் இல்லை. அப்போ வைத்தியர்கள் பார்க்கிறார்கள், அவருடைய நிலைமை மோசமாக இருக்கிறது. தீர்க்கதரிசியை வர சொல்லுங்க. ஏசாயா வருகிறார். அவரிடத்துல சொல்லுகிறாங்க, ராஜாவுக்கு இப்படி மோசமாக இருக்கு. அவர் வரும்பொழுதே கர்த்தர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா, நீ உயிரோடு இருக்க மாட்ட, நீ உன் பிதாக்கள் அடியில் சேர்க்கப்பட்டுருவ அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை ஏசாயா சொல்லுகிறார். சொன்ன உடனே எசேக்கியா ராஜா தன் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிற ராஜா அதை கேட்டு ஏசாயாவை அனுப்பிவிட்டு சுவர்புறமாக திரும்பி அழுகிறான். தன் இருதயத்தை ஊற்றுகிறான். அவன் சத்தத்தை உயர்த்தி கத்தியெல்லாம் ஜெபிக்கவில்லை. அவன் கண்ணீர் வடிக்கிறான். அவன் புலம்புகிறான். தகைவிலான் குருவியைப் போல, நமட்டு குருவியைப் போல அப்படி அவன் புலம்புகிறதை கர்த்தர் கேட்டு, ஏசாயா எசேக்கியாவுடைய படுக்கை அறையை விட்டு வெளியேறி அந்த முற்றத்துக்கு வருவதற்குள், ஹாலுக்கு வருவதற்குள் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, போய் என் மகனை நான் 15 வருடம் கூட்டி கொடுக்கிறேன் என்று சொல், அந்த வியாதிக்கான மருத்துவத்தையும் சொல்லிவிட்டு வா. எவ்வளோ ஆச்சரியமான தேவன் பாரு. அப்போ உடனே இவன் போய் சொல்கிறான், அந்த அரிப்பிளவின் மேலே, அந்த கேன்சர் வியாதி மேலே, அந்த அருவருப்பான அந்த காயம் இருக்கிறது அதன் மேலே அத்திப்பழ அடைய போடு, சுகமடைவாய். சுகமடைஞ்சான்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் மறு உத்தரவு அருளி செய்து. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, ஒரு ஆபத்தான சூழல் தான், ஆனால் நான் அவன் கூட இருப்பேன். அந்த ஆபத்தில் அவன் கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்து. ஆபத்து தான், அவன் கூட நான் இருக்கிறத அவன் பார்ப்பான். என்னை நோக்கி கூப்பிடுகிற
என் பிள்ளைகளுக்கு நான் தென்படுவேன், அவங்கள விடுவிப்பேன், தப்புவிப்பேன், ஆபத்திலிருந்து அவங்கள சிக்க விடாதபடி அவங்கள காப்பாற்றி அவர்களை கனப்படுத்துவேன். இந்த காலை வேளைகள் நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவித்து கனப்படுத்துகிறவர். ஆபத்து நேரிட போது நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். நாம் கூப்பிடும் பொழுது சில நேரங்களில், சில சமயங்களில், சில சூழல்களில் நாம் ஆண்டவரை எப்படி கூப்பிடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஒரு கூட்டத்தின் நடுவில் இருப்போம், அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அங்கே நம்ம சத்தத்தை உயர்த்த முடியாது, ஆனால் இருதயத்தில் செபிக்க முடியும். இதைத்தான் வேதத்தில் பரிசுத்தவான்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம். இதை நாம் பின்பற்றும் பொழுது எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்பதை மாத்திரம் நாம் காண முடிகிறது, கண்டுகொள்ள முடிகிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதுதான் ஒரு விடுதலை கிடைக்கும். சில நேரங்களில் நாம் அவரை நோக்கி கூப்பிடாதபடி நாம் மௌனமாய் உட்கார்ந்துருப்போம். ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அந்த கிருபையை, அந்த அபிஷேகத்தை, அந்த தயவை, அந்த இரக்கத்தை ஆவியானவர் நமக்கு கொடுப்பார். நாம் அவரை நோக்கி கூப்பிடணும். நாம் யார் இடத்துல பேசுகிறோம்? அவர்கிட்ட உதவி கேட்கணுமா? அவருக்கு தெரியாதா? அடற பிள்ளைக்கு தான் கிடைக்கும், கேட்குற பிள்ளைக்கு தான் வாங்கி தருவோம். மனசுலே வச்சுருந்தாலும் ஒன்றும் கிடைக்காது. அப்போ ஒரு இடத்துக்கு போகிறாரு, பிள்ளை அவர் போகும்போது அப்பா கிட்ட சொல்லி அனுப்புது, எப்பா அந்த ஊரில் இது கிடைச்சிதான் எனக்கு வாங்கிக்குவாங்க. தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன வேணும்னு. கேட்டுடுச்சு அப்படின்னா நேராக போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஞாபகமாக என் பிள்ளை கேட்டுச்சுன்னு வாங்கிட்டு வருவார். என் பிள்ளைக்கு இது பிடிக்கும்னு வாங்கிட்டு வருவார். சில தகப்பன்மார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளையினுடைய நாடி நரம்புகள் எல்லாம் தெரியும். இது என் பிள்ளைக்கு பிடிக்கும், இது என் பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கும் அப்படின்னு எங்கே கிடைச்சாலும், எது கிடைச்சாலும் அதை தான் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து அடகு பார்க்குற சில தகப்பன்மார்கள் என்னைக்கோ அந்த பிள்ளை கேட்டிருக்கும். அவரிடத்துல பணம் இருக்கும் பொழுது அதை செய்து விடுவார். நாங்கள் பிறந்து காலகட்டம், அந்த காலகட்டம்லாம் ரொம்ப கஷ்டமான சூழல். 70லாம் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கே கஷ்டம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பழைய கஞ்சி வச்சுருப்போம், பழைய கஞ்சி தான் இருக்கும், சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கணுன்னா ரொம்ப கஷ்டம், அரிசி வாங்குறதே ரொம்ப கஷ்டம். அப்போ ரொம்ப பார்த்து பார்த்து தான் நாங்கள் சமைப்போம். அப்போ பழைய கஞ்சி வச்சுருப்போம். ஒரு குடிசை வீடு நாங்கள் இருந்தது கல்யாணம் ஆன புதுசில். அந்த வீட்டில் நாங்கள் உட்காந்து இந்த பழைய சாதத்தை நானும் உங்கள் அப்பாவும் சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டில் அந்த கொட்டகையிலேருந்து ஏதாவது பூச்சி விழுந்துடும், கீழே வண்டுக்கிட்டு ஏதாவது விழுந்துடும். உடனே அந்த வண்டை அப்படியே சாதத்தோடு கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஏன்னா அந்த சாப்பாடை நாங்கள் ஊற்றிட்டோம் இல்லைன்னா அதை வேஸ்ட் ஆக்கிட்டோன்னா அன்னைக்கு பட்னி.
இந்த சூழல், இப்படிப்பட்ட ஒரு சூழல் எங்களுக்கு இருந்தது. ஆனால் படிப்படியாக 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 உயர்வை பிள்ளைகள் பிறக்க 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 இந்த வாழ்வாதாரத்தினுடைய உயர்வு உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு எங்கள் வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. மேன்மைப்படுத்தினார், எல்லா தீங்குக்கும் விளக்கினார், ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், கனப்படுத்தினார், முழு குடும்பத்தையும் மேன்மைப்படுத்தி வைத்தார். இந்த காலை வேளைகள் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிறவர், ஒத்தாசை தருகிறார். கஷ்டங்களை மாற்றுகிறவர், நஷ்டங்களை மாற்றுகிறவர், தீமைகளை மாற்றுகிறவர், ஆசீர்வதிக்கிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம், ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. எத்தனை பேருக்கும் ஆகாரம் கொடுக்கிற அல்லது அவர்களை போஷிக்கிற அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு சமயம் எங்களை சந்திக்க ஒரு போதகர் வருகிறேன் என்று சொன்னார். என் மனைவியும் நானும் சரி வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அப்பா அவர்கிட்ட கேட்டோம், எத்தனை பேர் வருவீங்க, உங்களுக்கு மதிய உணவு நான் ஆயத்தப்படுத்தணும், மதியம் இங்கே வந்து சாப்பிட்ருங்க. அப்போ அவர் சொன்னார், நாங்கள் ஒரு 5 பேர் வருவோம் பாஸ். அப்போ 5 பேருக்கு செய்ய வேண்டிய உணவை செய்து ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டோம். அவங்க கொஞ்சம் லேட்டாச்சு, அவங்க ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாகி தான் வந்தாங்க. சொன்ன நேரத்துக்கு வரல. லேட்டாகி வந்தாக்கா பழைய நாட்களாக இருந்தால் அடுத்த அரிசி அடுத்த சாப்பாடு வடிக்கலாம் கஷ்டம். ஆனால் நீங்கள் வந்தது எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 18 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. அவர் 5 பேர் தான் அவங்க குடும்பத்தில். அவர் போன இடத்துல அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 18 பேர் வந்துட்டாங்க. இப்போ நம்ம 5 பேருக்கு மட்டும் சாப்பாடு போட்டால் எப்படி? அத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போடணும்ல. அத்தனை பேர் பசியோடு தானே இருப்பாங்க. அப்போ உடனே என் மனைவி அவ சம்யோகிதமாக யோசித்து அவ சொன்னா, முதல்ல சிறு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஏன்னா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது, இடம் சின்ன இடம் இல்லை. சிறு பிள்ளைகள் சாப்பிடுங்க, அடுத்த பெரியவங்களுக்கு கொடுத்துருவோன்னு பெரியவங்களாம் ஓகே 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 சந்தோஷமாக தலையாடினாங்க. அவள் கடன்னு எல்லாருக்கும், சின்ன பிள்ளைங்க ஒரு 6-8 பிள்ளைங்க மேலே இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு வாலிப பிள்ளைகள் எல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ வடித்த சாப்பாடு கரெக்டாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ பெரியவங்களுக்கு சாப்பாடு வேண்டும்ல. உடனே சாதத்தை வச்சு வடித்து எடுத்து, நல்ல வேலை எல்லாமே அதிகமாக செஞ்சுருந்ததுனால அத்தனை பேருக்கும் அது போதுமானதாக இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் பழைய நிலைமையில் இருந்திருந்தால் ஒருவேளை சாப்பாட்டு ஒரு நேரம் தான் கொடுக்க முடியும், மற்றவர்களுக்கு மற்ற ஆகாரம் கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு காலத்தில் குறைவாக இருந்தது, ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் வர வர விருத்தி அடைய பண்ணினார். அத்தனை பேருக்கும் கொடுப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த கிருபை நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கிடைக்கும். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய, ஆபத்து நேரம் அது வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணேன்? அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நீ கொடு நீ கொடு. அப்போ அவர்களுக்கு கொடுப்பதற்கு அந்த ஆகாரத்தை வேகமாய் ஆயத்தப்படுத்தி பெரியவர்களுக்கு கொடுக்கவும் எல்லாரும் திருப்தி ஆக்கி மீதமான துணிக்கைகளை எடுக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! இந்த காலை வேளையில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா அவர் உங்களுக்கு பதில் கொடுத்தார். கூப்பிட்டு பாருங்க, பதில் கொடுப்பார். ஜெபித்து பாருங்க, அற்புதம் நடக்கும். இந்த காலை வேளைகள் அந்த அதிசயத்தை உங்களை செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார்.
மறந்து விடாதிருங்கள். ஆமென். ஆமென்.